பார் தங்கம் இருக்கும், இருந்தாலும் இன்னும் வேணும் அப்படின்னுவாரு பார்த்தீங்களா? அந்த எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ம ராகுவுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாருங்க, ஒரு இனம் புரியாத குழப்பம், இனம் புரியாத பயம் அதுவும் ஏற்படும். உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இவங்க ஒரு கோயிலுக்கு குடும்பமா போயிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கார் ஓட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிட்டா, குடும்பத்தில இருக்கவங்க எல்லாரும் செத்து போயிட்டா என்ன ஆகும்? அப்படின்ற மாரி, "ஐய்யய்யோ! என்ன ஆகும்?" அப்படின்ற ஒரு பயமும் ஏற்படும். ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. பொண்ணு 7 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 5 நாள், 6 நாள் ஆகுது. இவரு ஒண்ணு சொல்ல, அந்த பொண்ணு ஒண்ணு சொல்ல, ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம். அதுக்கு ஐய்யய்யோ! தப்பு பண்ணிட்டோமோ! 7 வருஷம் வாழ்க்கையில வீண் பண்ணிட்டோமோ! 7 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ! இவள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது. இவள கல்யாணம் பண்ணது பெரும் தப்பா போயிடுமோ! வாழ்க்கையே எனக்கு நரகமாயிடுமோ! இவள டைவர்ஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? அப்படின்ற மாரி. அதாவது என்னன்னா, தேவையில்லாத யோசனைகள், தேவையில்லாத குழப்பங்கள். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ம ராகு ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? சரி. இந்த ஜென்ம ராகு என்னென்னலாம்